ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्धतामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ஞாஸ்யசி தத்ஸ்ருணு. 50 வரைக்கும். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததோப்னோதி நிபோதம. சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பராம் புத்தயா விசுத்தயா யுக்தஹ த்ருத்யாத்மானம் நியம்ய ச சப்தாதீன் விஷயாம் த்யக்த்வா ராகத்வேஷௌ வியுத்ஸ்ய ச விவிக்த சேவிலக்வாசி யதவாக்காய மானசஹ த்யான யோக பரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ரிதஹ அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதம் பரிக்ரகம் விமுச்சய நிர்மமஸ்சாந்தஹ பிரம்ம பூயாய கல்பதே. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமः சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். பக்த்யா மாமபி ஜானாதி
யாவான்யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். ஒருத்தர் வீட்டில் அவ ஹஸ்பண்ட் வந்து காஃபி கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் காஃபி கொடுத்தாங்க. சர்க்கரையே இல்லை போட்டு கொடு. திருப்பி காஃபி எடுத்துட்டு போய் சுகரே இல்லை திருப்பி எடுத்துட்டு போன. இந்த ஆளுக்கு ஏன் இன்னைக்கு இப்படி ராகு காலமா சொல்லிட்டு இருக்காரு. சர்க்கரையே இல்லை. அப்புறம் தான் இவளுக்கு புரிஞ்சுது, ஆட் பண்ணிருக்கு சுகர், ஆனா கலக்கல் பண்ணல. ஸ்பூன் கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு போயிட்டான். அண்டர்ஸ்டுட், கலக்கி குடிங்க அப்படின்னு. ஓகே, அப்போ வேர்ல்டுல 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சாதகர்கள் ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டே இருப்பான், இன்னொரு குரூப் கலக்கிண்டே இருப்பான். புரியுதா? அதனால இந்த சுகர் அதுல மர்ஜ் ஆகணும்னா, ஸ்வீட்னஸ் வரணும்னா காஃபில அதை ஆட் பண்றது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் அதை வந்து கிண்டல் பண்ணும். சோ இதுல ஒரு குரூப் என்னன்னா சிரவண மனனம் பண்ணிட்டே இருப்பாங்க. சாஸ்திர சிரவணம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் சிரவணம் மனனே பண்ண மாட்டேன், நேரா மெடிடேஷன் போயிடுவாங்க. ஏண்டா மெடிடேஷன்ல என்ன பண்ணுவேன், ஆத்மா பத்தி தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அப்புறம் இப்ப மெடிடேஷன்ல என்ன ஆத்மா எங்க வருது, அது தானா வரும். அப்படியே பண்ணிட்டே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எப்படி பண்றது தெரியல, நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படியே. ஏன்னா அப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் வந்து ஆத்மா அப்படியே டமால்னு குதிச்சிடும், ஒரு ஐடியா இருக்கு. அப்புறம் தான் இந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்தா அது எஃபர்ட் போட்டாதான் வரும். அதனால ஆத்மா பத்தின விஷயத்தை சிரவண மனனத்தினால தெரிஞ்சின்ற பிறகு அதுக்கப்புறம் அது நமக்கு வந்து பயன்படணுமா. இந்த இப்ப நம்ம கேட்கிறோமே, உனக்கு துக்கம் இருக்காது, உனக்கு கஷ்டம் இருக்கிறது, ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டே இருப்போம். ஆனா ப்ராப்ளம் வந்து சால்வே ஆகாது. நமக்கு வந்து கிளாஸுக்கு முன்னாடி எப்படி வந்தோமோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியும் இப்போ ஓரளவுக்கு. ஆனா கஷ்டம் போயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, யாருமே. அப்ப அதுக்கு மேல ஒரு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. புரியுதா? அதுக்கு பேரு நிதித்தியாசனம், வேதாந்த நிதித்தியாசனம், வேதாந்த மெடிடேஷன். திஸ் இஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ். இப்ப வந்து சப்போஸ் நீ வந்து ஒரு பிரதமர் பதவி வந்து பிடிக்கணும்னா, ஒரு பையன் கேட்டான் பிரதமர் கிட்ட, அது சரி நானும் பிரதமர் ஆகிறதுக்கு என்ன பண்றது, இப்ப வந்து வேலை பண்ணு, 2024 உனக்கு வரத்துக்கு வரும், அப்ப நீ என்ன வந்து ஞாபகம் இருந்தா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லு. ஓகே, அப்போ பிரதமர் வந்து எல்லாருமே அடையலாம், பிரதமர் பதவி எல்லாருமே அடையலாம் ஜனநாயகத்தில். ஆனா அந்த அளவுக்கு வந்து ஓட்டு சேகரிக்கணும். நீ சொன்னா வந்து நிறைய பேர் வரணும். நேற்றுக்கு நமக்கு 200 பேர் வந்தாங்க. இந்த 200 பேருன்றது பீகார்ல வந்து 9 லட்சம் பேர் வந்தாங்க இல்லையா, அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெருசு நேற்றுக்கு வந்து 200 பேர். புரியுதா? ஏன்னா இப்ப யூஎஸ்ல வந்து 50 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் நானு. $50 மாத்திரம் இல்ல சுவாமிஜி, அங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 50 பேருக்கு சமம். புரியுதா? 50 பேர் வந்துட்டானா அது வந்து 200-500 பேர் வந்தா மாதிரி அங்க. புரியுதா? ஏன்னா வரமாட்டான், 5 பேர் 4 பேர் தான் வருவானா. அதுக்கப்புறம் தெரிஞ்சது எனக்கு, அப்போ நம்ம பெரிய அளவில் அடிச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. புரியுதா? அது போல அந்த சப்ஜெக்ட் கடினம் ஆக ஆக அது கூடுற கூட்டம் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, இந்த போத்தீஸ்லயும் டைமண்ட் ஷாப்லயும் பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் குரூப் இருக்கும். ஓகே, அங்க கம்மியா இருக்கும். இது டைமண்ட் ஷாப். ஓகே, இந்த டைமண்ட் ஷாப்ல வந்து 100கணக்கான பேர் வர்றதுதான் ஆச்சரியமா இருக்கு இப்போ. புரியுதா? ஆக்சுவலி வந்து ஒரு குரு இருப்பார், 4 பேர் முன்னாடி சிஷ்யர் இருப்பாங்க. நீங்க போட்டோ எல்லாம் பார்த்து ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, அவரும் ஒருத்தர் இருப்பாங்க, இவ்வளவுதான் இருப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்க நீங்க. அப்படி நம்ம 100கணக்கான பேர் இருக்கோம். புவர் கிருஷ்ணா இவ்வளவு பெரிய ஆள். அவரு அஷ்டமா சித்திலாம் உள்ளது. அவருக்கு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். அதுவும் அந்த பையன் இப்படி இப்படி ஒரு கால் இப்படி வச்சுட்டு இருக்கான்.
ஓடி போறதுக்கு. புரியுதுல்ல இருக்கு. அதனாலதான் அவர் வந்து அவ்வளவு பொறுமையா சொல்லி தர்றாரு தெரியுமா. அந்த ஸ்டூடெண்ட் விட்டுட்டா கீதா போயிடும். அந்த கீதா போயிடுச்சுன்னா இந்த ஜப்பான் பிரதமருக்கு கீதா புக்கு கொடுக்க முடியாது. புரியுது இல்ல, அப்புறம் இது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதனால வந்து அவர் வந்து பவித்திரமா அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால இது டைமண்ட் ஷாப், இது வேதாந்த ஷாப். புரியுதா? அப்ப இந்த வேதாந்தத்துல நம்ம யாரையுமே வந்து இந்த வேதாந்தத்துல குற்றம் கூட சொல்லல, எல்லாரையும் அணைச்சுட்டு போறோம். கீழ் லெவல் இருக்க பக்தியில இருந்து மேல வரைக்கும் வந்து இது போகக்கூடிய சப்ஜெக்ட். ஓகே, சில பேர் அறகுறையா இருந்துட்டு வேதாந்தி கண்ணாமண்ணன் திட்டுவான், துஷ்டப்பய அவனோட சேராது அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஆளு போயிடும் ஒரு பயம் இருக்குது. இங்க என்னன்னா ஆள்லாம் போன பிறகு யார் உறுதியா இருக்கணும் அந்த ஜூஸ் ஆஃப் பீப்புள் இருந்தா போறோம். இங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபில்டர் பண்ணுவோம். புரியுதா? ஃபில்டர் பண்ணி நீ போயிரியா இருக்கியான்னு பார்க்கலாம். புரியுதா? அப்படியே வந்தானா அவனுக்கு சரி வேதாந்த ரகசியத்தை சொல்லுவோம். புரியுதுல? இங்க டிஃபரெண்ட். இங்க வந்து நிறைய பேர் வந்து அதை விட்டுட்டு போயிட்டான்னு. நேற்றுக்கு ஸ்ரீதர் சொன்னார்ல 10,000 பேர் வந்தாங்கன்னு. 10,000 பேர்ல அலசல் தான் இந்த 50-100 பேர் கிடைச்சிருக்கு. அப்படி புரியுதுல? அந்த மாதிரி ரேரஸ்ட் விஷயம். அதுல வேதாந்த மெடிடேஷன் பண்றதுன்றது வெரி ரேர். டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்ட். ஓகே, எது டஃப்? உலகத்திலே டஃப் எதுன்னா நிதித்தியாசனம் பண்றது. ஒய்? பிகாஸ் மீதெல்லாம் சகுணம், நிதித்தியாசன்றது நிர்குணம். ஓகே, மீதி எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கு. ஓகே, குரு, ஈஸ்வரா, சொந்தக்காரன், வேண்டியவன் வேண்டாதவன் எல்லாரும் சப்போர்ட் இருக்கு. நிதித்தியாசன மெடிடேஷன்ல எந்த ஆளும் சப்போர்ட் கிடையாது, இன்க்ளூட் ஈஸ்வரா. புரியுதா? ஏன்னா அங்க வந்து அபரா பிரகிருதியிலிருந்து பரா பிரகிருதிக்கு போயிடுவோம். புரியுதா? சகுணம் இருக்காது. ஓகே, அதனால இது வந்து டிஃபரெண்ட். அங்க எப்படின்னா இந்த இவன் பாப்பா இவன் தப்பி தவறி எப்படியாவது நிதித்தியாசனத்துக்கு போனா கூட மத்தவங்கள சொல்லலாம் லோன்லியா இருக்கேலா, இல்ல நான் ஒன்லியா இருக்கேன். ஒன்லி, லோன்லி, டைகனலி ஆப்போசிட் வேர்ட். புரியுதா? அந்த லோன்லி இருந்து ஒன்லி அடைகிறதுக்காக பயிற்சி பண்ணுவேன் நிதித்தியாசன மெடிடேஷன். ஓகே, அந்த மாதிரி நிதித்தியாசனம் பண்ணுவேன். சோ அந்த விஷயத்தை இப்போ கம்ப்ளீட் பண்ற. ஏற்கனவே 6வது அத்தியாயத்தில் சொல்லி முடிச்சாரு, இங்க வந்து ஜஸ்ட் இங்க முடிக்கிறார். ஓகே, அதனால 50ல இருந்து 55 வரைக்கும் நிதித்தியாசன டாபிக். ஓகே, 50வது ஸ்லோகம் யா சித்தியம் பிராப்தே பிராப்தகா. இவன் வந்து கர்மயோகத்தினால மன தூய்மை அடைந்தவன். சித்தியம் பிராப்தகா, மன தூய்மை அடைந்த பிறகு சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரி யதா பிரம்ம ஆப்னோதி. ஞான யோகத்தின் மூலியமாக இவன் பிரம்ம ஞானத்தை சச்சித்தானந்தம் நான் யாருன்றத இவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, ஊ அமை. இவன் ஒரு பையன் கேட்டான், நீங்க யாரு? பார்த்தா ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் மாதிரி டீல் பண்றல, ஆனா இப்ப நீங்க பேசும்போது ஸ்வீட்டா இருக்க பிரதமர் கிட்ட, நீங்க யாரு அப்படின்னு கேட்க ஒரு பையன். கேட்கும் போது நான் அது தாண்டா தேடிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா, சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கிறது நான் யாருன்றத நான் இன்னும் நான் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்ச பிறகு உனக்கு சொல்றேன் என்ன நான் யாருன்னு. புரியுறதுல? ஒண்டர்ஃபுல் கேள்வி, ஒண்டர்ஃபுல் ஆன்சர் கூட. ஓகே, இது லேட்டஸ்ட் நடந்தது. அதனால பிரம்ம ஆப்னோதி, பிரம்மவித் ஆப்னோதி, பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி. இந்த விசாரணம் பண்றதுலாம் அந்த பிரம்மன் யாரு இல்ல, அந்த கொண்டாப்புலி பிரம்மன் நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஓகே, சச்சித் ஏ கௌந்தேயா தது சமாசேன ஏவ ஞானஸ்ய பராநிஷ்டா. சமாசன ஏவனா அதனுடைய சார சங்கிரகத்தை சுருக்கமா உனக்கு சொல்ல போகிறேன். அது வைடு டாபிக். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து விவேக சூடாமணியில இருந்து என்ன எடுத்துட்டோம், இந்த நிதித்தியாசன டாபிக் தான் எடுத்துட்டோம். அதுல வந்து 60 கிளாஸ் எடுத்திருக்கோம். அந்த 60 கிளாஸ் நம்ம ஒரே கிளாஸ்ல சொல்லி முடிக்க போறோம் இன்னைக்கு. ஓகே, ஷார்ட்டா சொல்ல போறோம். மே நிபோத என்கிட்ட அதை கேளு. இந்த நிபோத்த சொன்னோடனே உனக்கு ஒரு ஐடியா வரும். உத்திஷ்டத ஜாக்கிரத பிராபியவரான் நிபோத. அந்த நிபோத இங்க உபயோகப்படுத்துறார். என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லுகிறேன். எது? இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். அதாவது இத்தனை கஷ்டப்பட்டு நாம ஞானத்தை சப்போஸ் அடைஞ்சுட்டோம்னா அந்த ஞானத்தை நிஷ்டையாக்கணும், நமக்கு நம்முடைய சுபாவமாக்கணும். புரியுதா?
அது இது எப்படின்னா, இந்த மாடு வந்து நல்லா கடகடன்னு சாப்பிட்டுடும். சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்? அதை போய் உட்கார்ந்து அசைப்படும், திருப்பி ரிவைஸ் பண்ணி அது பண்ணணும். அது போல செய்யக்கூடியதான் இது இருக்கிறது. நம்ம கேட்ட விஷயத்தெல்லாம் இது பண்ணணும். இது 2 டைப் ஆஃப் வேதாந்தம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து திருப்பி பகல் டயத்துல, மற்ற டயத்துல, விசேஷ காலத்துல இந்த அசிமுலேட் பண்ணணும். இதை திருப்பி திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க படும்போது கஷ்டம் இல்லாம போயிடும். புரியுதுல? அப்படி நம்ம மாத்திர ஒரு நிகழ்ச்சி தான் இந்த விஷயம். இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். 51ல அதுக்கு வந்து நிறைய வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும். இதுக்கு அப்படி பண்றவன் தான் நிதித்தியாசனம் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து அவஸ்தாத்ரய விவேகம் இருக்கணும், பஞ்சகோஷ விவேகம் இருக்கணும், சரீரத்ரய விவேகம் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு அகம் அவஸ்தாத்ரய சாட்சி, நான் ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கிறது சாட்சி, சொப்பன அவஸ்தையில இருக்கிறது சாட்சி, நான் வந்து சுஷுப்தி அவஸ்தையில இருக்கிறது சாட்சி. நான் சாட்சி தான், நான் கஷேத்திரம் கிடையாது. நான் யாரு? கஷேத்ரஜ்ஞா. ஐ ஆம் த கான்சியஸ். ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற நான் அப்படின்றது சொல்றது. தேர்ஃபோர் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை அடைஞ்சி அதை அசிமுலேட் பண்றதுக்காக செய்யக்கூடிய ஃபைனல் எக்ஸசைஸ் மெடிடேஷன் நிதித்தியாசனம். அதுக்கு முன்னாடி வந்து கர்மயோகம் பண்ணிருக்கணும். அதுக்கு பிறகு வந்து டெய்லி வந்து 20 நிமிஷம் 40 நிமிஷம் வந்து உபாசனை இஷ்ட தெய்வத்தை கொஞ்சம் கும்பிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் சிரவண மரணம் சிரவண மரணம் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கணும். அதுக்குதான் நீங்க வந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, சிடி எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த சிடி ஃபார்ம அப்பப்போ கேட்கணும். அப்பப்போ கேட்கறது இல்ல, ரெகுலரா கேட்கணும். அந்த சாஸ்திர கைடன் ஒண்ணு கொடுத்துருக்கோம்ல, அதுல வந்து 18 ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். அத வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆரம்பிச்சாச்சு. அப்படி நான் வந்து ரன்னிங்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு கிளாஸோ 2 கிளாஸ் நான் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேன். நான் வந்து அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கை தூக்குங்க. வாவ், ஜெய் ஸ்ரீராம். வா, நிறைய பேர் லைன்ல இருக்கீங்க. ஓகே, இது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சின்சியர் ஸ்டூடெண்ட், ஓகே, சிரத்த உள்ள ஸ்டூடெண்ட், குருகுலத்தில் இருக்கவா எல்லாருமே சிரத்தையோடு இருக்கவா. ஓகே, அந்த 18 லெவல் முடிச்சுட்டு வந்து குருஜி அப்படி சொன்னீங்கன்னா தேன் வந்து பாயுது காதில. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு லெவல் முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க. 18 லெவல் இருக்கும்போது நான் இருக்கணும், நீங்க இருக்கணும். அப்போ 10 லெவல் 18 லெவல் முடிச்சோன்னு எப்படி இருக்குது? அதனால அதுக்கு வேண்டி சிடி வாங்கிக்கணும். ரெக்கார்ட் பிளேயர் கொடுப்பீங்களான்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் நீங்களே வாங்கிக்கணும். ஓகே, சிடி வந்து நம்ம கிட்ட இங்க ரங்கராஜன் கிட்ட வாங்கிக்கணும். சரி, இங்க இந்த சிரவணத்துக்கு ரீப்ளேஸ் தான் நிதித்தியாசனம். அப்ப குரு பூர்வக சிந்தா வேதாந்தம் சிரவணம், குரு ரகித வேதாந்த சிந்தா நிதித்தியாசனம். வித் குரு மாஸ்டர் கைடன்ஸோட சிரவணம் கேட்கறது வந்து சிரவணம் வேதாந்தம். அந்த குருவ சாஸ்திரம் வேற யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. ஓகே, நீனா கான்டெம்ப்ளேட் பண்றது இருக்க, அதுதான் ஒண்டி கட்டையா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அப்படி பண்றது ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகாம். ஓகே, அவன் தனிமையில அவன் வந்து ஆனந்தமா சந்தோஷமா இருக்கணும். இது வேதாந்தம். இது எப்படி பண்ணிருக்கானா, புத்தியா விசுத்தயா யுக்தா. 51வது ஸ்லோகம். ஓகே, விசுத்த புத்தியானா வேதாந்த பத்தி கிளாரிட்டி இருக்கணும். நிதித்தியாசனம் போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா கிளாரிட்டி இருக்கணும். என்ன கிளாரிட்டி இருக்கணும்? 3 விஷயத்தை பத்தி கிளாரிட்டி. ஜீவ ஜகத்து ஈஸ்வரா. ஓகே, ஜீவ ஜகத் ஈஸ்வரா, இந்த 3 விஷயம் புரிஞ்சா போறோம். ஓகே, அதுல என்ன கிளாரிட்டி இருக்கணும்? வெரி ஷார்ட்டா வேதாந்த சொல்றது, ஜீவா என்றவன் நாம. ஓகே, நான் மரணத்துக்கு உட்படாதவன், மரணமற்றவன். ஆனா நமக்கு என்ன ஐடியா இருக்கிறது? என்னைக்கு போயிடுமோ இந்த கட்டை, புரியுதுல, செத்து போயிடும் ஒரு ஐடியா நமக்கு இருக்கிறது. புரியுதா? ஆனா நான் சாகாதவன், ஏன்னா நான் பிறக்காதவன். அப்போ எதை குறிக்கிறது? இந்த பாடி குறிக்கல. புரியுதா? அதுக்கு முன்னாடி இருக்க ஆத்மாவை கான்சியஸ் குறிக்கிறது. நான் மரணமற்றவன். இது இந்த ஐடியா நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். கிளாரிட்டினா தெரியுதுல, கன்விக்ஷன் இருக்கணும். சாஸ்திரம் சொல்றது, குருஜியும் அப்பப்போ சொல்றாரு, இந்த ஆத்மா சைத்தன்யம் சொல்றாரு. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. அது வந்து தேர்ட் பர்சனா கேட்டுட்டு போக கூடாது, அது ஃபர்ஸ்ட் பர்சனா ஆகணும். புரியுதா? அதுக்கப்புறம் ஜகத்து பத்தி இருக்கிறது என்ன? ஜகத்து பத்தின கிளாரிட்டி என்ன தெரியுமோ? அப்படி ஒண்ணு இல்ல, அதான் கிளாரிட்டி.
நமக்கு ஒன்னொன்னும் சந்தோஷமா இருக்கிறது, எவ்ரிதிங் ட்ரூத். அது இல்லவே இல்லைன்னு சொல்றதா இந்த ஜகத்தை பத்தின ஈஸ்வரா. ஈஸ்வரா என்ன? ஈஸ்வரா என்னன்னா, இப்போ ஈஸ்வரா பத்தின அறிவு என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நான் வேற ஈஸ்வரா வேறு வேறு இல்லை. ஓகே, அதை பத்தி புரிஞ்சுக்கிறது. இது மூணுமே நமக்கு இப்ப இருக்கிற நிலைக்கு டைகனலி ஆப்போசிட். டைகனலி ஆப்போசிட், புரியுதுல? அப்போ கிளியர் ஞானம், விசுத்தியா புத்தியா யுக்தகா, அதுல பொருத்தி இருக்கணும். இது நம்பர் 1. இது 51வது ஸ்லோகத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். திருப்தியா ஆத்மானம் நியம்ச. இங்க வந்து ஆத்மானன்றது மைண்ட். ஓகே, திருப்தி வில் பவர் இருக்கணும், உறுதியான மனசு. உறுதினால நியம்ய. நியம் என்ன? இந்த உலகத்தை விட்டுடு அப்படி சொல்ற. ஓகே, டிட்டர்ம அதை விட்டுணும். எப்படி இருக்கணும்? மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஆத்மா இருக்கணும். இந்த அனாத்மா விஷயத்தெல்லாம் விட்டுணும். இப்ப எப்படி இருக்கிறது? எப்பயாவது ஒரு தடவை ஆத்மா பிடிச்சுப்பேன் கிளாஸ்ல, மீதி நேரத்தில் 24 ஹவர்ஸ் என்னது? அனாத்மா அனாத்மா அனாத்மா. புத்தியா திருதி கிருத்தியா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அப்பி சிந்தையே கிருஷ்ணர் சொல்றார். அதுதான் இந்த வார்த்தையில சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும்? சப்தாதின் விஷயம் தெக்துவா. சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த, இந்த சென்சஸ், அந்த சென்சஸ் உடைய ஆப்ஜெக்ட், இந்த கான்டாக்ட்ல அதை கட் பண்ணு அப்படின்றார். ஓகே, எல்லாத்தையும் தெக்துவா விட்டுடு. ஓகே, மாஸ்டரி ஓவர் தி சென்சஸ் மைண்ட். ஓகே, அப்படி சொன்ன பிரத்யாகாரா. பதஞ்சலி சொல்றாரு இல்லையா, பிரத்யாகாரா பிரதி ஆ அரதி. ஆ அரத்தினா தெக்துவா. ஓகே, வித்ராயல் ஆல் த, இது குடிக்கணும் அது குடிக்கணும் அது சாப்பிடணும் இது பண்ணணும் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்றார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ராகத்வேஷ வியக்ஸ்ய. இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? நிதித்தியாசனம் போறவாளுக்கு. நமக்கு இல்லப்பா, புரியுதுல? நமக்கு கர்ம யோகத்தில் வச்சிருக்குமே, அதனால இப்ப கேட்டு வச்சுக்கோங்க இத, புரியுதா? ஒரு காலத்துல அப்படி வரும்போது அப்ப நீங்க வந்து கேட்க கூடாது என்கிட்ட வந்து, புரியுதா? இப்பவே கேட்டு நோட்ஸ்ல வச்சுக்கணும், கடைசியில எப்படி வச்சுக்கணும் இருக்காங்க. ராகத்வேஷோ, அது வந்து ராகத்வேஷத்தை துறந்து விட்டான். ஓகே ஓகே, நமக்கு வந்து ராகத்வேஷம் எல்லா இடத்துலயும் இல்ல. இப்ப வந்து பால்கனியில் இப்படி நின்று பாக்குறோம், பார்த்தோம்னா அங்க எவன் பேர்லயும் நமக்கு ராகம் கிடையாது, துவேஷம் கிடையாது, புரியுதா? ஒரு டமான ஆக்சிடென்ட் ஆகி வந்து அது வந்து காலில் அடிபட்டிருக்கான்னு, ஐயோ எவன் பெத்த பிள்ளையோ, அவ்வளவுதான். ஒரு பெரிய ஆதங்கமா திருப்பி நம்ம உள்ள போய் நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதுவே சுத்தி என்ன ஆச்சோ, அவன் ஹாஸ்பிட்டல் போனானோ, இல்ல நீ எகிருந்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? அப்படி மனசு ஹியூமன் கொஞ்சம் டச் இருக்கா, அப்புறம் மறந்தே போயிடும், புரியுதா? சிங்கப்பூர் பிளைட் போறது, பிளைட் போய் கிரஷ் ஆகிறது, கிரஷ் ஆகணும்னா ஐயோ பாவம் இதெல்லாம் பிராரத்தந்திரா அப்படி சொன்னா நம்ம அத்திப்பேர் பையன் போயிட்டான்னு வச்சுக்கோ, அதுல மனசு என்னவோ பண்றது, புரியுதுல? அந்த பிளட் ரிலேஷனோட திக்கு பொறுத்து அது வந்து ராகத்வேஷம் ஆகிறது. அதுல வந்து எதுவுமே இல்லைன்னா எனக்கு ராகத்வேஷம் கிடையாது. நமக்கு டெய்லியே பலவிதமான சம்பவங்கள் ராகத்வேஷ ரகிதமா இருக்கும். விருப்பு வெறுப்பு இல்லாம அதை வந்து படிப்போம், கேட்போம், சொல்லுவோம், புரியுதா? அப்படிப்பட்ட நிலையில பரிபூர்ணமா இருக்கிற நிலை வந்துட்டுனா நிதித்தியாசனம், புரியுதா? இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 52வது ஸ்லோகத்துல அதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. இப்போ நமக்கு வேண்டிய விஷயம் ஓகே என்னன்னா, இப்ப நீங்க கிளாஸ் கேட்டு இருக்க இல்லையா, விவிக்த தேசத்துக்கு போகணும், விவிக்த சேவி. ஓகே, இந்த தனிமையான இடத்துல இருந்து பழகணும், புரியுதா? அதனால நீங்க என்ன பண்ணணும், எப்பயாவது லீவு கிடைச்சதுன்னா யாரோட போக கூடாது, தனியா போனோம். செல்போன் எடுத்துக்கூடாது, வாக் டாக் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, சும்மனே இருக்கிறதுக்கு போனோம், புரியுதா? அப்படி போயிட்டு சும்மா இருக்க முடியுதா? 24 மணி நேரம் இருக்க முடியுதா? 48 மணி நேரம் இருக்க முடியுதா? இல்ல 4 மணி நேரமா இருக்க முடியுதா? நமக்கு கிரிமினல் வேஸ்ட் மாதிரி இருக்கும், இல்லைன்னா தூங்கி போயிடுவோம். ஓகே, சரி தூங்கியாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணுவோம். அப்படி சும்மா அப்படி சுறுசுறுப்பா எடுத்து சும்மா இருக்கிறதுக்கு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, புரியுதா? அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைண்ட் இருக்குல்ல, எல்லாத்தையும் புலன்கள்லாம் நின்ன பிறகு மைண்ட் ஆரம்பிப்பார். மௌனம் சொன்னாரு, அப்பதான் புரியும் அந்த மௌனம். எவன்லாம் இருக்கானோ லைன்ல வந்துட்டு போவாங்க, அட்னஸ் சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிட்டே போவாங்க. அதுல சிலதெல்லாம் வந்து உன்னை கிள்ளி விட்டுட்டு போவோம், ஒன்னு வந்து உன்னை தள்ளி விட்டுட்டு போவோம். நீ ட்ரை பண்ணி பாரு, அப்படி ஒரு டிராவல்ல வருவாங்க. இது விவிக்த சேவி, தனியா போய் ட்ரை பண்ணி பயம் இருக்கும் முதல்ல. அந்த முதல்ல பயத்தை விட்டுட்டு தனியா இருந்து பழகுன்றார். ஓகே,
அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டிய பிராக்டிஸ் பண்ணணும். லகு ஆசி, மிதமான சாப்பாடு இருக்கணும். எனி டைப் ஆஃப் மெடிடேஷன், மெடிடேஷன் மாத்திரம் இல்ல, சிரவணத்துக்கு கூட மிதமான சாப்பாடு தான் இருக்கணும். புரியுதா? இப்ப நம்ம சாப்பிட்டோமே அதுக்கு பேர் அல்பாகாரம். போண்டா டீ சாப்பிட்டோம் இல்லையா, டெய்லியும் அப்படிதான் சாப்பிடணும். 1-2 சாப்பிட்டுட்டு காலையில அப்படி இருக்கணும். புரியுதா? நாங்க நாக்பூர் போகும்போது இவ்வளவு சுண்டலை போட்டுட்டு போயிட்டான். அப்புறம் எழுந்து போனான். நான் கேட்டேன், நாங்களாம் உட்காந்து தமிழ்நாட்டில இருந்து போனோம், ஏன்னா இன்னும் டிஃபனே வரல, எழுந்து போறான். ஒரு ஜி வந்தாரு, விட்டோம் அப்படின்னு, டிஃபனே வரல அப்படின்னா, ஏன் அல்பாகாரம், அல்ப பசங்க. நம்ம இந்த இதுல கேன்டீன் இருக்குல்ல, எங்கடா கேன்டீன் பாடுறான். நமக்கு வடை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் போட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த காபி மாதிரி இருக்கும், பாம்பு மாதிரி நினைவா. கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அந்த கேசரி கொஞ்சம் குறைச்சிருக்கணும். அப்படி எப்ப வரும்? எவ்ரி டைம் சாப்பிட்ட பிறகு வரும் ஞாபகம். அப்படி இல்லாம மெடிடேஷன் சுத்தப்படாது. பாதி வயிறு, எப்பயுமே பாதி வயிறு தான் சாப்பிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது ஒரு யோகா மெத்தட். இது பாதி வயிறு சாப்பிடணும், கால் வயிறு வந்து வாட்டர் இருக்கணும், மீதி குவார்டர் வந்து காலியா இருக்கணும். அந்த குவார்டர் அடிச்சிட கூடாது டாஸ்மாஸ்க்கு. ஓகே, கேப் இருக்கணும் கொஞ்ச நேரம், கொஞ்சம் வாயு சஞ்சாரம் சொல்றது யோக சாஸ்திரத்துல. கொஞ்சம் கேப் வேணும். நீ இப்படி பண்ணு, உனக்கு வியாதியே வராது. புரியுதா? வியாதி வந்ததுக்கு காரணம் ராங் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு. ஓகே, லகு ஆசி யத வாக்கு காய மானச, ஏற்கனவே வந்ததா சப்தாதீன் அப்படி சொன்னார் இல்லையா, மனசு வாக்கு காயத்தை கண்ட்ரோல் பண்ணி வையி. அப்புறம் வைராக்கியம் சமுபாசிரித. ஓகே, இந்த தியான காலத்திலேயாவது நீ என்ன பண்ணணும்னா வித்ராயல் பண்ணு. ஓகே, எல்லா விஷயத்திலையும் நம்ம இது எல்லாத்தையும் வித்ராயல் பண்ணு, சந்நியாசம் பண்ணு. எப்போ? மெடிடேஷன் காலத்துல. இப்ப சிரவணத்துக்கு வந்துருங்களே, இதுக்கு பேர் சந்நியாசம். அது போல உன்னுடைய மெடிடேஷன் காலத்துல இருக்கணும். ஓகே, அங்க வீடு வாசல் நேம் ஃபேம் எல்லாத்தையும் விட்டுடணும். அதுதான் பண்ணக்கூடியது தியான யோக பர நித்தியம். யோகன்றது இங்க சமாதின்றார் ஆச்சாரியர். ஓகே, அந்த சமாதி அபியாசத்துல மனசை பொறுத்து தியான யோக பரத்துவம், அந்த சத்து சித்த ஆனந்தத்திலே நீ உள்ள கொண்டு போ. இதுக்கு பேரு சஜாத்திய விருத்தி. ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். அந்த நிர்விகார சொன்னோம், நிர்குணம் சொன்னோம், ஆத்மா சொன்னோம், அப்புறம் வந்து கஷேத்ரஜ்ஞ சொல்லணும், நிறைய வேர்டு கொடுத்துருக்க, புருஷகா சொல்லணும். அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு மைண்ட்ல வரணும். இதுதான் வரணும். 53ல என்ன சொன்னா டோன்ட்ஸ், கூடாது, இதெல்லாம் கூடாது. ஓகே, அதனால நமக்கு என்னன்னா பல வருஷமா பழகின மனசு என்ன ஆகும்னா தனியா விட்டா நெகட்டிவா தான் வரும். பாசிட்டிவா வருது கொஞ்சம் விட்டு பாருங்களேன், மனச நெகட்டிவா தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேளோ அவரெல்லாம் கியூல வந்து நிப்பா அந்த சம்பவம். ஓகே, டக்கு 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 டக்குன்னு வரும். ஓகே, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ அப்படின்னு. நீ எதை கேட்கறையோ அது மாத்திரம் வராது, எதெல்லாம் வேண்டாம் தள்ளுறையோ அது மாத்திரம் வந்து முன்னாடி நிற்கும். அதெல்லாம் டபுள் சீன் எல்லாம் காட்டுவாங்க சினிமால, இப்படி வந்து நிற்கும். வந்து அதுக்கு பயந்துராம முதல்ல வந்து அதுக்குதான் முதல்ல வந்து இங்க ஒர்க் பண்ணணும். எடுத்தோடனே நிதித்தியாசனம் போயிட்டு கூடாது, கொண்டே போடணும். அங்க பிசாசு வந்து நிற்கும், வெளியில பிசாசு இல்ல, மைண்ட்ல இருக்க பிசாசு வந்து நிற்கும். புரியுதா? அதுக்கப்புறம் நீ வாயிலையும் இதுலயும் ரத்தம் அடிச்சுட்டு வந்து நிதித்தியாசனம். புரியுதா எவ்வளவு கஷ்டம்ன்றத? அதெல்லாம் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து இங்க சொல்றாரு அகங்காரா. அகங்காரனா அனாத்மா அபிமானம். இந்த உடம்பு மேல அபிமானம் நமக்கு வச்சிருக்கோம், அதனால விபூதி இட்டுக்கிறோம். ஏன் விபூதி இட்டுக்கிறோம்? இந்த உடம்புல விபூதி பூசுறது எதுக்கு? இது சாம்பலா போக கடவுது இல்ல, ஒரு நாள் சாம்பலா போகும். திருமண் இட்டுக்கிறது எதுக்கு? மண்ணா போகும். நீ மண்ணா போயிடுவாடா. அப்படி இல்ல, நான் மாத்திரம் மண்ணா போகணும், நீ மாத்திரம் இது சத்தியாவையா, எல்லாம் தான் பிறந்தா ஒருத்தன் மண்ணாகணும், இல்லாட்டி சாம்பல் ஆகணும். புரியுதா? விபூதிட்டு அதுக்காகத்தான். புரியுதா? ஓ, விபூதி இட்டா அதுவா? அது சுடுகாடு ஞாபகம் வருமா? அஜயப்பா
நமக்கு வேண்டாப்பா. புரியுதுல? இனிமே உனக்கு நான் சொல்லிட்டேன்ல, கரெக்டா நாம ஒரு விபூதி இடும்போது குருஜி என்ன சொன்னாரு, ஐயோ இதை நடக்க கூடாது, நீ ட்ரை பண்ணி பாரு, அது வந்து நிக்கும் பார். இப்ப சொல்லிட்டல, எவ்ரி டைம் விபூதி இடும்போது உனக்கு இது சுடுகாடு ஞாபகம் வரும், இது சாப்பிடா போகும் அப்படி ஞாபகம் வரும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓகே, எனக்கு வந்து விபூதி இடும்போது நான் வந்து இந்த மாதிரி சுடுகாடு பணம் போறது அதெல்லாம் எனக்கு ஞாபகமே வரல அப்படின்னு எனக்கு வந்து சொல்லி பாரு. அதனால தேக அபிமானம் விட்டு தொலை. ஏன்னா இது காட் கொடுத்த கிஃப்ட். நல்லா புரிஞ்சுக்கோ, இது நம்ம இந்த சிரவண மரணம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க. அது பண்ணின பிறகு என்ன பண்ணும், திருப்பி கொடுத்தா எவன் கொடுத்தானோ அவங்ககிட்ட கொடுத்துடணும். புரியுதுல? இப்போ நம்ம வந்து சில கஷேத்திரத்துலாம் போனோம்னா அவன் ஒரு இது கொடுப்பான், பேக் இதெல்லாம் கொடுப்பான், திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். நாங்க வந்து இதுல போனோம், சிங்கப்பூர் பக்கத்துல என்ன ஊர், அதுக்கு ஊருக்கு போனோமே, அவன் ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்தான். இந்தோனேஷியால ஒரு ட்ரெஸ் கொடுத்தான். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு மலை மேல ஏறணும், அந்த கோயிலாம் பார்க்கணும். திருப்பி வரும்போது என்ன பண்ணும், அப்படியே சுருட்டிட்டு வந்துருது இல்ல, கொடுத்துட்டு வந்து. புரியுதுல? ஏன் அவன் கொடுத்தா திருப்பி வாங்கிக்கணும், இன்னொருத்தர் கொடுக்கறதுக்காக. அது போல இந்த பாடி திருப்பி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஐட்டம். ரிட்டர்ன் ஐட்டம் நாம வச்சுக்கோ, இது ரிட்டர்ன் கொடுக்கிறது. ஓகே, உண்டு இல்ல, சும்மா இதை கொடுத்து உனக்கு சிரவண மரணம் பண்றதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. அது யூஸ் பண்ண அப்புறம் கொடுத்துரும். யூஸ் அண்ட் த்ரோ. ஓகே, யூஸ் அண்ட் த்ரோ இல்ல, யூஸ் அண்ட் கிவ். ரிட்டர்ன் தூக்கி அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, அங்க பார்த்தேன்னா எனக்கு கொடுக்கல அந்த ட்ரெஸ். புரியுதா? வேண்டாம். ஏன்னா முன்னாடியே தேகாபிமானத்தை விட்டுட்டீங்கன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. புரியுதா? அதுதான் அபிமானம் வைக்காதே. நெக்ஸ்ட் வந்து பலம். பலம்ன்றது என்னன்னா, நம்ம வந்து இப்ப வந்து பிரதமர் ஆயிட்டா நமக்கு நல்ல காலம், நம்ம பிரதமர் ஆகல. ஏன்னா பிரதமர் ஆயினா அந்த பிரதமர் என்ற ஒரு இது இருக்கு இல்லையா, சக்தி, அதை துறக்கிறது கஷ்டம். நீ எவ்வளவு பெரிய ஆளாகிறியோ அந்த போஸ்ட வந்து துறக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம சும்மா நம்ம வீட்டுல ஒரு 5-6 பேருக்கு நம்ம தலைவரா இருப்போம், நம்ம சொல்றபடி கேட்போம், அது ஏதோ கேட்கிற மாதிரி இருக்கும். அதுக்கே நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு காட்டுவோம். புரியுதுல? அந்த பவர் வந்து நம்மளால விட்டுட்டு போக முடியாது, விட முடியாது, அதை விடணும். ஓகே, நெக்ஸ்ட் தர்ப்பம். தர்ப்பம்ன்றது என்னன்னா, சில பேர் நான் எப்படி தெரியுமா, சூன்யம், ஒரு பைசா எங்க அப்பா எல்லாம் ஒண்ணு கொடுக்கல, நான் தான் இதெல்லாம் அப்படியே பண்ணிருந்தேன், எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பா. ஓகே, இது செல்ஃப் மேட். இவரு நான் தான் எல்லாத்தையும் டெவலப் பண்ணினேன், உழைச்சேன். வந்து பேரனுக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாரு, நான் உழைச்சதுனால தான் இதெல்லாம் வந்தது தெரியுமில. நீ இப்ப சாப்பிடுறியா, அது யாரு காசு எண்டு சொல்லிட்டே இருப்பான். இதெல்லாம் தர்ப்பம், அதெல்லாம் விட்டுணும். சப்போஸ் அப்படிலாம் இருந்தீங்கன்னா முதல்ல மோட்டிவேட் பண்ணுவான், நீ தான் டெவலப் பண்ணணும்னு. புரியுதா? அதுக்கப்புறம் எதெல்லாம் டெவலப் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு நாள் ஒண்ணும். ஓகே, அதெல்லாம் உள்ள போகும்போது டம்பிள்ஸ் இப்படி இந்த பக்கம் வலது பக்கம் அடிச்சுனா, ஓகே, இந்த பக்கம் 50 அடிச்சுனா இந்த பக்கம் என்ன செய்யணும், 50 அடிக்கணும். ஓகே, இதுல 80 இதுல 20 அடிச்சுனா ரெண்டு பக்கமும் ப்ராப்ளம் ஆகும். புரியுதுல? ஒரு பக்கம் வலிக்கும், இன்னொரு பக்கம் வலிக்கும். புரியுதா? அப்போ நீ எப்பெல்லாம் நான் அப்பான்னா நீ வந்து நிதித்தியாசனம், நான் அப்பா இல்ல, நான் அப்பா இல்ல, நான் அம்மா இல்ல, நான் அப்பா இல்ல, நான் அம்மா இல்லன்னு அது அடிக்கணும், டம்பிள்ஸ். அதுக்கு பேரு நிதித்தியாசனம். புரியுதுல? அதுல உள்ள போகும்போது ஜாக்கிரதையா போகணும். சில சமயம் நம்ம உள்ள போகும்போது என்ன பண்ணும், கேர்ஃபுல்லா உள்ள போய் திருப்பி வெளியில வரணும், அதுதான் உத்தமம். ஓகே, நான் வந்து அசோக் லைலண்ட் உள்ள போனேன், போகும்போது எங்க அப்பா உள்ள தள்ளி விட்டாரு. ஓகே, இவர் தான் தள்ளி தான் விட முடியும், ஆனா அங்கேயே இருக்கிறதுக்கு என்கிட்ட தான் இருக்கிற. புரியுதுல? நான் உள்ள போகும்போது வெளியில வரதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டு போனேன். ஐயோ பையன் நல்ல வேலை செய்யறான்னு ஒரு நாள் சொல்லாமலாம் வந்துட்டேன், எஸ்கேப் ஆயிட்டு. புரியுதுல? உள்ள போகும்போதே வெளியே வர தெரியணும், அதுதான் உத்தமம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காமம் குரோதம். காமம் குரோதம் ரெண்டு ஜாயிண்ட் டுகெதர் வரும். ஓகே, காமம் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் டிசைர்ஸ், மற்ற டிசைர்ஸ் எல்லாம் கிராஜுவலா விட்டுருக்கணும், சிரவணத்துல முழுமையா விட்டுருக்கணும். அப்புறம் குரோதம். இந்த குரோதம்ன்றது அப்பப்போ கோபம் வரும், நம்மளுடைய சுபாவம் இருக்க அது அப்படியே வரும். அதுக்கப்புறம் எப்படி வரும்னா கோபம், ஏன் நீதிசாஸ்திரம் வரல இன்னும், அங்கேயும் பகவான் கோச்சுப்பா. புரியுதா? சொரூபம் சுபாவத்தில் இருக்கா, புரியுதா? அந்த அதெல்லாம் வந்து சாந்தமா இருக்கணும். அப்படி அர்த்தம். பரிகிரகா அபரிக்கிரகா.
பறிக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. ஓகே, பட்டினத்தார்கிட்ட அவன் சொல்றாருல, அங்க ஒரு கிரகஸ்தன் இருப்பான், போய் பாருன்னு. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்துக்க கூடாது. இது உபயோகமா இருக்கும், இது உபயோகமா இருக்கும். நிதித்தியாசனம் தியான காலத்துல அது எல்லாத்தையும் விடணும், சன்னியாசி ஆகணும். நிர்மமகா, நிர்மமகா மமகாரம் விட்டுணும். ஓகே, பறிக்கிறதுன்றது ரெடியூஸ் பண்றது, மமகாரம் டோட்டல் சன்னியாசம், எதுவுமே எந்த இல்லை. அப்படி சாந்தா, ஆட்டோமேட்டிக் சாந்தம் வந்துடும். அமைதியான மனசோட பிரம்ம பூயாக கல்பத்தே, அந்த பிரம்மத்தோட அகம் பிரம்மாஸ்மி, பூயான பாவகா பிரம்ம பாவகா. சோ பிரம்மத்தோட ஐக்கியம், சச்சிதானந்த ஆத்மா, நான் தான் பிரம்மஸ்வரூபம், அதுல சந்தேகமே இல்லை. அந்த மனசோட மெடிடேட் பண்றது நிதித்தியாசனம். ஓகே, நெக்ஸ்ட் 54வதுல என்ன சொல்றேன்னா, இது நீண்ட காலம் நமக்கு பண்ணணும். இது டயர்லெஸ்லி ஒர்க். ஓகே, 6வது அத்தியாயத்தில் சொன்னார், அது டயர்லெஸ்லி ஒர்க் பண்ணணும். ஓகே, சலிச்சு போயிடக்கூடாது. ஒரு ஒர்க் எடுத்தோம்னா நமக்கு அது ஒரே மாதிரி ஒர்க்குன்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் உப்புமா, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, தோசையே ஒரு கல்லு தோசை, ஒரு நாள் ஊத்தப்பம், அந்த தோசை நீட் விடணும் ரோஸ்ட், அப்புறம் கீ ரோஸ்ட், ஓகே, அப்புறம் ரவா தோசை. இதெல்லாம் என்னது? வயத்தை நிரப்பணும், அதுதானே. ஆனா இத்தனை வெரைட்டிஸ் எதுக்கு? மைண்ட் விரும்புறது, இது ஸ்டொமக் விரும்பல. ஓகே, மைண்ட் இந்த டங்கு இருக்கு இல்லையா, அதுல போறதுக்காக உள்ளது. அப்படி இருக்கும்போது நிதித்தியாசனம் காலையில, மத்தியானம், ராத்திரி, மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் மந்த், இயர், சேம். ஆனா அது ஸ்லாக்னஸ் ஆகக்கூடாது, அப்படி ஆனந்தம் வரும். புரியுதுல? நிதித்தியாசனம் கஷ்டம். நீ வேணா ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாரு. அதனால இப்ப இப்படி நீண்ட காலம் பண்ணினதனுடைய ஜீவன் முக்த பலன், அதுதான் இங்க இதனுடைய தீமை. நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அது அடையறதுக்கு நிஷ்டை வந்தா தான் முடியும். ஓகே, அதுல நம்பர் 1 பிரசன்ன ஆத்மா. அப்படின்னா இங்க ஆத்மான்றது மைண்ட் பிரசன்னமா இருக்கும், ஆனந்தமா இருப்பான், அவன் பிரசன்னமா இருப்பான். ஓகே, அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாத மைண்ட். ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் சம்சாரம். ஸ்ட்ரெஸ் இல்லாத சாந்த பிரசன்னமா இருக்கிறதுக்கு பேரு மோட்சம். இப்ப உங்க மைண்ட் உள்ள பிச்சு பாருங்க, அது ஸ்ட்ரெஸ் இருந்தா சம்சாரம், ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா சாந்தமா இருந்தா அதுக்கு பேர் மோட்சம். அதுக்கு பிராக்டிஸ் பண்றவன் நிதித்தியாசனம். நான் சோச்சதி. ஓகே, இந்த ஜீவன் முக்தன் சோச்சதி, இவனுக்கு துக்கம் கிடையாது. ஓகே, வாட் சோ வாட், வாட் மீன்ஸ் சம்சாரம், சோ வாட் என்றது மோட்சம். ஓகே, இப்படி ஆயிடுச்சு, வா, அப்புறம் ஓகே மோட்சம், அவ்வளவுதான். புரியுதுல? இந்த வாட் சோ வாட் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்குள்ள கேப் எவ்வளவு, அதுதான். புரியுதா? நீ ஒரு வாரம் வச்சுக்கிறியா, ஒரு மாசம் வச்சிருக்கியா, இல்ல ஜென்மம் முழுக்க வச்சிருக்கியா, இந்த வாட்டு சோ வாட்டுக்கு நடுவுல தான் உன்னுடைய லைஃபே இருக்கு. புரியுதா? நான் காங்ஷதி, நான் காங்ஷனா இவனுக்கு எது மேலேயும் பற்று இல்ல, ஆசை இல்ல, எது மேலேயும். ஏன்? நான் எதுவுமே மிஸ் பண்ணலை, நான் எதுவுமே மிஸ் பண்ணல லைஃப்ல. ஓகே, ஐ ஆம் கம்ப்ளீட் ஃபுல்னஸ். ஓகே, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். சில பேருக்கு அப்படி ஒரு லிஸ்ட் சொல்லுவான். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, நான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து சைல்ட்ஹுட் நான் எதுவுமே மிஸ் பண்ணல. அப்படி ஒரு மனசுல ஒரு பரிபூர்ணமா எல்லாமே கிடைச்சிருக்கேன் பகவான். முதல்ல என்ன கிடைச்சிருக்கிறது? பாடி கிடைச்சிருக்கிறது, அப்புறம் அது காது கேட்கறது, அப்புறம் கண்ணு தெரியுது. இதுவே பெரிய விஷயமா செய்த, இதுவே பெரிய பிக் டீல் நமக்கு பகவான் கொடுத்துருக்கானே. கண்ணு திறக்க முடியுது, மூட முடியுது, அதுவே பெரிய விஷயம். சப்போஸ் வாயை திறக்கிறது, இப்ப வாயை திறக்கிற வாயை மூடலன்னு வச்சுக்கோ, நீ வேணா ஒரு 2 hours அப்படி ட்ரை பண்ணி பாரு, அது ஒரு டிசீஸ். வாயை மூடுறதும் திறக்கிறதும் வச்சிருக்கான பகவான், அதை நீ என்னைக்கா கிராட்டிடியூட் பண்ணிருக்கியா? இந்த மாதிரி லாட் ஆஃப் கோடி, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னா மகாகவி. எது சொன்னா? இதெல்லாம் புரிஞ்சு சொன்னா. கண்ணு தெரியுது, காது கேட்கறது, வாய் பேசுறது, டைஜஷன் ஆகுறது, நடந்தா கால் நடக்கிறது, இதெல்லாம் காட் கிஃப்ட். இதெல்லாம் எப்ப தெரியும் உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் ஒரு தடவை போய் பாரு, அங்க ஒரு ப்ராப்ளம் இருப்பான், அவன் ப்ராப்ளத்தெல்லாம் கூட்டி கழிச்சு பாரு, அத்தனையும் எனக்கு ஆக்சஸ் ஆகுறது. தேர்ஃபோர் காட் கிஃப்ட். ஹாப்பியா இருப்பான். நான் காங்ஷதி, செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் சஃபிஷியன்ட், பூர்ணத்துவம் அடைஞ்சவன் இவன். அதுக்கப்புறம் என்ன? சம சர்வேஷு பூதேஷு. இந்த ஜீவன் முக்தன் ராகத்வேஷம் போனதுனால சர்வேஷு பூதேஷு சமஹா, எல்லாமே ஈஸ்வரன் பார்க்க ஜீவ புத்தி போயிடுச்சு. அதனால எல்லாரு மேலேயும் ஒன்றாக பார்க்கக்கூடிய சக்தி இவனுக்கு வந்துவிட்டது. ஓகே, இது ஏற்கனவே 5வது அத்தியாயத்தில் 14வது அத்தியாயத்தில் தொடர்ந்து பார்த்தோம்.
இது இம்பார்ட்டன்ட் விஷயம் இங்க கன்க்ளூட் பண்றாரு. சர்வேஷு பூதேஷு சமஹாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஞானத்துக்கும் பக்திக்கும் விரோதம் நிறைய பேருக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஞானியானால் தான் பக்தியோட இருக்க முடியும். உண்மையான பக்தி ஞானி பண்ற பக்தி. பகவானே அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. புரியுதா? அதனால இங்க பக்தி ஞானத்துக்கு விரோதம் கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க புரியுதா? பராம் மத் பக்திம் லபதே, அப்படின்னா மேலான பக்தி உள்ளவன் ஞானியே. பகவான் 7வது அத்தியாயத்தில் சொன்னார். என்ன சொன்னாரு? ஞானி து ஆத்மா ஏவ மேமதம், ஞானி தான் என்னுடைய ஆத்ம சைத்தன்யமாக இருக்கிறான். 55ல கன்சாலிட் பண்ணி முடிக்கிறார். ஓகே, 55ல என்ன முடிக்கிறார்? பக்தியா. பக்தியானா நிதித்தியாசன ரூப பக்தியா. அதாவது 12வது அத்தியாயத்தில் நம்ம படிச்சுமே அந்த பக்தியிலே எல்லா இதையும் சொல்லிட்டோம். சாதனையா கர்மயோகமும் பக்தி, உபாசனையும் பக்தி, சிரவணமும் பக்தி, மனனமும் பக்தி, நிதித்தியாசனம் பக்தி. வித்தவுட் ஈஸ்வரா ஒண்ணுமே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 தம்பா இருக்கிறது. ஒன்னு ஈஸ்வரா, அது அபரா பிரகிருதி. ஓகே, நீ மூச்சுன்னு இருந்தீனா அதெல்லாம் அகங்காரம் உள்ள வரைக்கும் சகுண பிரம்மம். அகங்காரம் விட்டுட்டேன்னா பரா பிரகிருதி நிர்குண பிரம்மம். அவ்வளவுதான். நமக்கு நடுவில் ஒரு திக்கா ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் என்ற ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, நான் என்ற அபிமானம் இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரன் வச்சுக்கோ, சகுண பிரம்மத்தை வச்சுக்கோ. நான் என்ற அபிமானம் போயிடுச்சுன்னா நீ நிர்குண பிரம்மம், 2வது ஆள் கிடையாது. இப்போ அந்த நானுக்கும் என்டையர் பிரபஞ்சத்துக்கும் இந்த இது 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 நடுவுல மலையா இருக்கிறது யாருன்னா அகங்கார. இந்த அகங்காரத்தை எடுத்துட்டுனா எல்லா சகுணமும் டிஸ்மிஸ் ஆயிடும். ஓகே, therefore பகவான் ரமணர் சொல்றாரு, இந்த ஹோல் விருத்தியை இதம் விருத்தி கொண்டு வர்றாரு. அந்த இதம் விருத்தி எதுல இருக்கிறது? அது நின்று இருக்கிறது அகம் விருத்தியில இருக்கு. இந்த அகம் விருத்தியை எடுத்துட்டீங்கன்னா அது மேல ஸ்டாண்ட் பண்ணிருக்க இதம் விருத்தி எல்லாம் போயிடும். புரியுதுல? அப்படி டோட்டலா நிறுத்தினவன். ஓகே, ஸ்வஸ்ய ரூப அனுசந்தானம் பக்தி ரீதி அபிதீயதே. விவேக சூடாமணியில பகவான் இதே இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அதனால ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீதி அபிதீயதே. நிதித்தியாசனம் உள்ளதான் ரியல் பக்தன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. மாம் அபி ஜானாதி. இந்த ஈஸ்வர ஞானத்துல ஜானாதி. ஓகே, அபிஜானாதி அசிமுலேட் பண்ணு. இந்த ஈஸ்வர ஞானத்தை புரிஞ்சிக்கோ. யாவான் அஸ்மி, முதல்ல சகுண பிரம்மத்தை எடுத்து இஷ்ட தெய்வத்தை பண்ணி உபாசனை பண்ணு. தத்துவதகா யகா, அதுக்கப்புறம் நிர்குண பிரம்மத்துக்கு வா. அபரா பிரகிருதி பரா பிரகிருதி நீ பண்ணு. அப்படி பண்ணிட்டேன்னா அந்த ஈஸ்வரனை காலகாலமா கும்பிட்டு இருந்தியே அந்த பகவான் யாரு தெரியுமா? நான் தான். ராமர் ஆஞ்சநேயர் கிட்ட கேட்டாரு. இதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி. கூட இருக்கிற ஆளுக்கு கேட்க கூடாது, தப்பா சொல்லி விடுவான். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? இது ஒய்ஃபு கிட்ட கேட்க கூடாது, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க கூடாது, சில்ட்ரன் கிட்ட கேட்க கூடாது. அப்படியே போட்டு கடிச்சு கொட்டிடுவான். புரியுதா? அதனால ஆனா கூட ராமருக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஆஞ்சநேயர் பத்தி கேட்கிறாரு, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? ஆஞ்சநேயர் சொன்னாரு, தேக புத்தியா து தாசோஸ்மி, ஜீவ புத்தியாது தவ தம் சக, ஆத்ம புத்தியாது துவமசி, இது நிச்சயம் மதி அனுமன் சொல்றான். அனுமன் சொல்றான், இந்த தேக புத்தி இருக்கிற வரைக்கும் தாசோஸ்மி, நீங்க பகவான், நான் ஆண்ட அடிமை. புரியுதா? தேக புத்தி இருக்க வரைக்கும் நீ ஆண்டதான். ஆண்டனா தெரியுதுல, அடிமை. புரியுதா? எப்போ ஜீவ புத்தி வரும்போது நானும் நீயும் உண்டு. நீ ஜீவாத்மா, நான் பரமாத்மா. புரியுதா? 2 பேருக்கும் ஒரே ஆத்மா தான் இருக்கிறது. அதனால சக 2 பேரும் நம்ம இருக்கோம். ஓகே, நீங்க ஜீவாத்மா, நான் பரமாத்மா இருக்கேன். அதையும் தாண்டி ஆத்ம புத்தியாது துவமசி, நீங்க வேற நான் வேற இல்ல. இது அனுமனுடைய பதில். புரியுதா? அப்போ ததஹா மாம் தத்துவதகோ ஞாத்வஹா, ஞானம் விஞ்ஞானம் 7வது அத்தியாயத்தில் சொன்னாரு. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது அது ஞானம். ஓகே, பிரம்ம அஸ்மின்றது, பிரம்ம அஸ்தின்றது ஞானம், பிரம்ம அஸ்மின்றது விஞ்ஞானம். புரியுதா? அதனால தது அனந்தரம் மாம் விஷதே, தது அனந்தரம். ஓகே, இதுக்கு பிறகு என்ன? மாம் விஷதே, நான் வேற அவர்கள். அகமேவ சக சயேவ அகமவ. புரியுதா? அதனால இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கிறது? காலியா இருக்குன்னு சொல்லக்கூடாது.
அந்த காலியா இருக்கிறது என்னது? ஸ்பேஸ். இதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ்க்கு பேர் என்ன? பாட் ஸ்பேஸ். ஓகே, இது குடாகாசகா. ஓகே, பாட் ஸ்பேஸ். ஓகே, இது ஒரு நாள் இதுக்கு புத்தி இங்க இருக்கிற ஸ்பேஸ்க்கு பேர் என்ன? மடாகாசகா. இதுக்குள்ள இருக்கிறது குடாகாசகா. வெளியில எல்லாம் பெருசா இருக்கிற அந்த ஆகாசத்துக்கு பேர் என்ன? மகாகாசகா. இந்த ஆகாசமும் ஒரு நாள் தன்னை உணர்ந்து இந்த பானை உடைச்சுட்டோம்னு வச்சுக்கோ, இந்த ஆகாசம் எங்க போய் சேரும்? மகாகாசத்துல போய் சேரும். எப்படி போய் சேரும்? எத்தனை மணிக்கு போய் சேரும்? இப்ப இந்த ஆர்ட் கொண்டு வந்தா. ஓகே, ஆர்ட் வித்தின் 2 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்ல 3 நிமிஷத்துல கொண்டு வந்து மலர் ஹாஸ்பிட்டல் கொடுத்தான் 2 நாளைக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட இது யங் கேர்ள் அவகிட்ட இருக்க ஆர்ட் கொண்டு வந்து ஓல்டு மேனுக்கு ஆர்ட் சர்ஜரி பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சு. அத அது தும்கூர் பக்கத்துல கர்நாடகால இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து டபா டபாலும் கொண்டு வந்து ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் ஏர்ல ஆர்ட் வித்து பண்ணிட்டா. ஓகே, அந்த டிரைவர் எல்லாம் போட்டோ பிலிம் எல்லாம் காட்டியிருந்தான். அப்போ அவ்வளவு இருக்கு. அப்போ அந்த ஆர்ட்டை கொண்டு வரதுக்கு 7 மினிட்ஸ்ல வரணும். ஏர்போர்ட்ல இருந்து நம்ம மலர் ஹாஸ்பிட்டலுக்கு 5 மினிட்ஸ்ல வந்தான். 7 மினிட்ஸ் போட்டா 5 மினிட்ஸ்ல வந்துட்டான். இப்ப இந்த ஸ்பேஸ் இருக்க இந்த கடாகாசம் அதுக்கும் மகாகாசத்துக்கு போறதுக்கு எவ்வளவு மினிட் ஆகும் சொல்லு? 0 எஃபெக்ட், 0 டிஃபெக்ட், 0 டிஸ்டன்ஸ். புரியுதுல? அப்போ எனக்கும் அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 0 டிஸ்டன்ஸ். 0 டிஃபெக்ட் 0 எஃபெக்ட் வருதோ இல்லையோ, அவர் என்ன தலைகீழ நிப்பாரோ இல்லையோ, நானும் ஒரு 0 டிஃபெக்ட் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். 0 எஃபெக்ட் அது என்ன? எனக்கும் ஆத்மாவுக்கு 0 டிஸ்டன்ஸ். இதுதான் நான் ட்ரை பண்றேன். அவர் 0 எஃபெக்ட் சொல்றாரு, நான் 0 டிஸ்டன்ஸ். யாருக்கு? எனக்கும் எனக்கும் ஆத்மாவுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 0 டிஸ்டன்ஸ். 0 டிஸ்டன்ஸ். இது புரிஞ்சுதுன்னா இவர் தான் பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அதை சொல்லி முடிச்சுட்டாரு. முடிச்ச உடனே கிருஷ்ணர் இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த இவன் இருக்கான அர்ஜுன் சிஷ்யன் இப்படி பார்க்கிறான், ஒரு மாதிரி பார்க்கிறான். ஓகே, சரிடா, சரி, சாயந்தரம் மீதி வச்சுக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.